guys, நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போறோம்னா மிசில் ட்ரைகான் அந்த கேம் தான் guys விளையாட போறோம். ஆமா guys, இந்த கேம் தான் விளையாட போறோம். இந்த கேம் மிசில் ட்ரைகான். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா நம்மள்ட்ட இப்ப 200 வச்சுக்கோங்க. இது நம்ம போய் நம்ம பில்டிங் வாங்கணும். என்னன்னா இங்கே தான் நம்ம நிறையா இங்கே நம்ம இது பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இது வாங்குறோன்னா வாங்கிட்டு போய் இருங்க கைஸ், அந்த எட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். என்னோட ஜம்ப் பண்ண சொல்லிட்டு ஜம்ப் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஓ, கொஞ்சம் ஸ்க்ரீன் எப்படி வைக்கணுமா? ஓகே கைஸ், நம்ம இப்படிக்கா வச்சிடலாம். கொஞ்சம் என் பின்னாடி இங்கே வச்சுருவோம் கைஸ். ப்ளேஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இங்கே பாருங்க, சைடில் பாருங்க காசு ஏறுதா. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கெல்லாம் பெருசு வச்சுருக்காங்க கைஸ். இதெல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணாங்க, நம்மளுக்கு பெரிய பாதிப்பு வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் பில்டிங்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா இவங்களெலாம் அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம கதை முடிஞ்சிடும் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டா கூட ஜாலியாக இருக்கும். இந்த மாடக்க பீப்புள்ஸ் கூட விளையாண்டோன்னா கதையை முடிஞ்சிடும். உங்கள் வருங்க பாகிஸ்தான், இந்தியாவில் யாரோ விளையாடுறாங்க. ஓ, இந்தியா தான் கைஸ் 3 பேர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாகிஸ்தானை தாக்கலாம் கைஸ். எப்படி ஐடியா? அவங்க எல்லாருமே பாகிஸ்தானை தான் தாக்குறாங்க, நம்ம மட்டும் கேசமாக இருக்கணும். ஒன்று வாங்கியிருக்கேன், மிசைல் ஒன்று வாங்கியிருக்கேன். ஓடு 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 ஓடு. ஓகே கைஸ், ஓகே, நம்ம நாட்டிலே நம்மளே வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இது இந்தியா, எங்கடா நாடே காணோம். இது வந்து பாகிஸ்தான் கைஸ். இது அட்டாக் பண்ணலாம், எதுவும் அட்டாக் பண்ணலாம். எஸ், ஒரு பில்டிங் மட்டும் அட்டாக். எல்லாருமே அந்த இதுதான் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை அட்டாக் பண்ணல, அதனால நம்ம அந்த நாடை அழைச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு இதாக அழிப்போம். இப்போதைக்கு நம்ம பில்டிங் வாங்குவோம். ஓ, நம்ம அட்டாக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் பில்டிங் வாங்க முடியாது கைஸ். ஒரு 10 செகண்டுக்கு. ஐயோ, திரும்ப மிசைல் வாங்குறேன் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து இந்த வீடு தான் வாங்க போகிறோம். இந்த வீடு வாங்கலாமா இல்லை அதுக்கு ஒரு காசு வேணும் கைஸ். நம்ம இந்த வீடே வாங்கிடலாம். இந்த வீடு ஒன்று வாங்கி வச்சிடலாம். அங்கே ஒவ்வொரு எஜ்ஜுக்கும் ஒன்று வைப்போம், அப்போ தான் நல்லா ப்ளேஸ். ஓகே கைஸ், இங்கே ஒரு வீடை வச்சாச்சு. காசு பாருங்கள் டபுளாக ஏறுது. வீடை வைக்க நம்மளுக்கு தான் காசு வேணும். இப்போ ஒரு 8000 சேர்ந்தாலே இந்த வீடு வாங்க பாருங்க கைஸ். இதுக்கிட்ட நம்மளாலே போய் கீழே விழுக பார்த்தீங்களா? அங்கே எதுவும் நாடு இருக்குது, அது என்ன நாடுன்னு தெரில. 2 இந்தியா 1 பாகிஸ்தான் இருக்கு. கைஸ், 8000 சேர்ந்துருச்சு. நம்ம என்னடா ஒரு பில்டிங்கை வாங்கிடலாம். இப்போ 11,000 சேர்ந்துருச்சு. இந்த பில்டிங்கை இன்னொன்று வாங்கிக்கோங்க. இது அப்படிக்கா இந்த எட்ஜில் வைப்போம், எட்ஜுக்கு வைப்போம். ஓகே கைஸ், இதை இந்த எட்ஜில் வச்சிடலாம். இது எப்படின்னா நம்ம மக்கள், நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற மாட்டோம். இந்த ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களுக்கு தங்க இடம் கொடுக்குற மாட்டோம் தான். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், ஒவ்வொரு எட்ஜுக்கு ஒவ்வொரு வீடு வச்சுருக்கோம், அப்போ தான் நம்ம தாக்குனா. ஓகே கைஸ், நம்ம அப்படியே இங்கே வந்து இன்னொரு 14,000 சேர்ந்துருச்சு. 16,000 சேர்ந்தோடனே இந்த பில்டிங் வாங்குவோம். டிஃபெண்ட் ராக்கெட்லாம் இருக்குது, டிஃபென்ஸ் ராக்கெட். ஓகே கைஸ், 14,000 சேர்ந்துருச்சு. ஓகே கைஸ், 16,000 இன்னொன்று வாங்கியாச்சு. இந்த எட்ஜு தான் கவரில் வாங்கணும். வைக்க முடியாடா, இது பேஜ் எட்ஜு மார்க்கெட் தாண்டா வச்சாங்க.
அப்புறம் ஏன்டா வைக்க விட மாட்டீங்க? இன்னும் காசு வைக்கவே மாட்டான். ரெட் கலர்லேயே காமிக்குது எங்கே வச்சாலும். வச்சாச்சு. இப்போ காசு நல்லா ஸ்பீடாக ஏறட்டும். வாங்கியாச்சு இந்த பில்டிங்க. இது எங்கே வைக்கலாம்? நடுவில் வச்சிடலாம் கைஸ். ஜம்ப் பண்ணி வச்சோம் மாடு. பில்டிங் ஒட்டை வச்சுக்கோங்க. தாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிடும் எல்லா பில்டிங்கும். அதுக்காக தான் கைஸ் ஸ்பீடாக இருக்குது. இன்னொரு சேர்ந்தோன்னே இந்த இது வாங்கிடலாம். ஸ்டோரேஜிங் பிளானட் அது கைஸ் இருங்க கைஸ், நல்ல ஸ்பீடாக செய்யுது பாருங்க கைஸ். பாகிஸ்தான் போயிடுச்சு. அப்புறம் இந்த ஏதோ ஒரு நாட்டு இருக்குது. அப்புறம் நம்ம இந்தியா தான் கைஸ், 2 இருக்கோம். இந்தியா 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 இந்தியா. காசு ஏறுது. ஒரு 24 சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு அந்த ஏதோ ஒன்று பார்த்தோமே, அதை வாங்கிடலாம் பாருங்க. ஜப்பான் நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். போயிட்டான், பயன்ட்டான். இப்படி நடந்து வர பார்த்தோன்னே பயன்ட்டான். ஓகே கைஸ், போய் வாங்கிடலாம். இந்த பில்டிங் வாங்கணும்னு சொல்லி 80 சேர்ந்துருச்சா? இப்போ இதுவே வாங்கிக்கலாம் கைஸ். 30 சேருது கைஸ். இதுவே வாங்கிக்கலாம். கைஸ் இந்த ஓகே கைஸ், அதை வாங்கிட்டேன். இதுதான் இருக்குள்ளே காஸ்ட்லியானது கைஸ். சேஃப்டியாக வைக்கணும். ஓகே, இங்கே வச்சிடலாம். ஒரு ஜம்ப்பு போட்டு வச்சிடலாம். ரொட்டேட். ஓகே கைஸ், இல்லை ரொட்டேட். என்னடா ஜம்ப்புக்கு எங்கே கைஸ்? இதை வைக்கவே முடியல. நான் உள்ளே நடக்கிறேன்னா இதே தனியாக நடக்க முடியுது. இப்போ இதை இங்கே வைக்கிறோம். நம்மளால் போக முடியல, ஆனால் இது பண்ணால் பில்டிங் போகும். பிளேஸ் ஓகே. ஆனால் நம்ம தான் பூச்சி மடங்க தெரியும். ஓகே கைஸ், காசு சல்லுன்னு ஏறுது. இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் அட்டாக் எடுக்கணும். இங்கே 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. நமக்குள்ளே பூச்சி கைஸ், நம்மளாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு. நல்ல இன்னொரு என்ன கைஸ் வச்சு நைட் ஆயிடுச்சா? பயம் நம்ம மேலே தான் அட்டாக் எடுக்கிறாங்களோ. ஓகே கைஸ், பில்டிங்கில் நல்லா காஸ்ட்லியான பில்டிங்னா அதுவும் காஸ்ட்லியான இந்த நம்ம 44 இந்த 52ன்னு ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதோட இன்னொரு பில்டிங் அது வாங்கிக்கலாம். காசு சல்லுன்னு சேருது காய்ஸ். இப்போ 3 இந்தியா இருக்கும். அங்கே ஒரு இந்தியாவா, இங்கே ஒரு இந்தியாவா, நம்மளே ஒரு இந்தியா தான். 3 இந்தியா. அப்புறம் ஏதோ ஒரு நாடு இருக்குது, அது நாடு பேரில் அது வந்து எதுமா சொன்ன இது மொத்தம் இதில் 6 பேர் விளையாண்டுக்கலாம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸோட நம்மளுக்கு அந்த பையனும் கூப்பிட்டாலும் வரமாட்றாங்க. அதனால தான் நம்மளே தனியாக வீடியோ போட்டுக்கிட்டு கிடக்கிறோம். வீடியோ நீங்கள் தான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க. சரி, சப்போர்ட் பண்ணி விடுங்க. 44 அதுக்கு எவ்வளோ தேவை? அந்த பில்டிங்க்கு பார்த்தோமே ஒன்று 52 கைஸ். டக்குனே சேர்ந்துடும், அதை வாங்கிடலாம் கைஸ். இப்போ டைம் சொல்லுன்னு போகுது. இந்த வீடியோ முடிக்கிறக்குள்ளாட்டி எவ்வளோ டைம் ஆகும்னு எனக்கு கைஸ். காசு சேர்ந்துருச்சு, அது வாங்குவோம். எங்கடா அந்த பில்டிங்? 52 இது எவ்வளோ? 72 கைஸ். நம்ம இதே வாங்கிக்கலாம். வாங்கிட்டே கைஸ். இது எங்கே வைக்க போனால் இதுதான் கைஸ் இப்போ ரொம்ப காஸ்ட்லியானது. நம்ம போன தாட்டி பண்ண மாட்டேங்குமே, பண்ணுவோம். இதை வந்து இந்த சைடுக்கா ஓகே கைஸ். ஆனால் ரொம்ப பக்கத்தில் பண்ணிட்டேன் கைஸ். அடித்தோன்னா இதுதான் ஆக தான் செய்யும். பரவாயில்ல விடுங்க. நம்ம என்ன அட்டாக் எடுக்க போகிறோம் கைஸ். பாருங்கள், இங்கே ஒரு இந்தியா, இங்கே ஒரு இந்தியா, நம்மளும் ஒரு இந்தியா. 3 இந்தியா. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு இருக்குது.
அவர் பாருங்க ஒன்னத்தையும் கட்டாம ஒரு சின்ன வீடு 2 ராக்கெட் வாங்கி வச்சிருக்காரு. ஓஹோ, நம்மளும் ஒரு ராக்கெட் வாங்கி அடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலையை வாங்கிக்கலாம். முதல்ல நம்ம வாங்குறது சம்பாரிச்சிட்டு வரிசையாக ராக்கெட்டை அடுக்கி 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 நம்ம அப்படியே காசு தரலாம். யார் யாரம்மா நம்ம இன்னைக்கு நவுத்த போகிறோம்? நம்ம இந்தியாவில் இருக்க அந்த புள்ளப்பிச்சி அவன், அப்புறம் தான் அவன், அப்புறம் இந்த பெரிய இது எல்லாத்தையும் நம்ம அடிக்கிறோம் guys. ஆனால் அவரை அடிக்கிற மாட்டோம் நம்மளுக்கு. இப்போ நம்ம எது வாங்க போகிறோன்னா பில்டிங்கில் வந்து அந்த சோலார் எங்கடா போச்சு, எங்கே காணாமே, இந்த 72,500 போட்டுருக்கு பாருங்க, அதான் வாங்க போகிறோம் அடுத்து. இங்கே இருங்க, அந்த இந்தியாவை யாரோ தாக்கிட்டாங்க. யாருங்க தாக்குனா? நம்ம ஃப்ரெண்டுங்க. அவர் ஃப்ரெண்டுன்னு சும்மா தான் சொன்னேன், ஏன்னா இப்போ தான் அவர் ஃப்ரெண்டுக்கு கொசு கொடுத்தாரு. சரின்னு அப்செட் பண்ணி விட்டேன். ஃப்ரெண்டு வேறு ஒன்றும் இல்லை. அவர் தமிழாக எந்த ஊருனே தெரியல. கோஜு ஏதோ பேர் வச்சுருக்காரு கோஜுன்ட்டு. 68 காசு சல்லுன்னு ஏறுது. எல்லாத்துக்குமே காரணம் தான் இந்த பில்டிங் தான். பில்டிங் வரலாம் நம்மளால். காலை ஆயிடுச்சு, பொழுது காலை. இதான் கைஸ் ஒர்த்து 82 சேர்ந்துச்சு. பரவாயில்ல. இவருக்கு அது ஹெல்த்து கம்மி, மணி வந்து அவ்வளோவா இதில். இதுதான் கைஸ் எல்லாரும். இந்த டவர் தான் கரெக்டு. எங்கடா டவரு? ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கல. நம்மள்கிட்ட இருக்கல காஸ்ட்லியானது இதுவும் ஒன்று. ப்ளேஸ் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் இங்கே ஒரு பில்டிங், அங்கே ஒரு பில்டிங் போய் சல்லுன்னு காசு ஏறுது. நம்ம ராக்கெட் எந்த ராக்கெட் வாங்கி எடுக்கணும்? இந்த 2 ராக்கெட் தான் வாங்கணும். ஏன்னு சொல்கிறது தெரியுமா? இவனை அடிக்கலாம் அந்த புள்ளம்பூச்சி. என்ன கைஸ் நம்ம இதுக்கு அட்டாக்? ஆமாம் கைஸ், எவன் அட்டாக் பண்ணா? யார் அட்டாக் பண்ணா? யார் அட்டாக் பண்ணானே கவனிக்கலையே. யார் அட்டாக் பண்ணா? யார் அட்டாக் பண்ணா? நம்ம பில்டிங் ஹெல்த்து கம்மியாகிடுச்சு. நம்மளும் பெரிய ஆளுன்னு காமிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ராக்கெட் 10,000 ராக்கெட். அந்த நாட்டுக்காரனா? எந்த நாட்டுக்காரன் தான் தெரியலையே. அவங்க 2 பேருக்கு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவனால அசால்ட்டா இவனை முடிச்சு விடுவோம். சின்ன நாட்டுக்காரன் பையன் பார்த்து சின்ன நாட்டுக்காரன் அடிக்கிறேன்னு பார்க்காதீங்க காய். எல்லாத்தையும் அவன் பெருசாக வளர்ந்து நம்மளை அடிச்சிருவான். என்ன பண்ண போனா கரெக்டாக இவனை கொண்டு வந்தாங்க. எங்கடா பில்டிங்கே காணா? இங்கே எட்ஜில் வச்சா நம்மளுக்கு தெரியாது. ஓகே இதான் இங்கே இருந்தோம். சாரி நோ. என்ன கைஸ் இந்த ராக்கெட்டை வர வைக்கணுங்க. எஸ் உடஞ்சிருச்சா? அவ்வளோதான்.
இன்னொரு ராக்கெட் இருக்கட்டும், நம்மளுக்கு இருக்கட்டும். 100க்கு மேலே பில்டிங் வாங்கலாம். நம்ம மேலே யாரும் அட்டாக் பண்ணுவாங்க மாட்டாங்க. இந்தியா நாட்டுக்காரனே இந்தியாவை அட்டாக் பண்ண பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இப்போ இருக்கிறதுக்கு நல்ல ஏதாவது பில்டிங் இருக்கான்னு பார்ப்போம். யாரா என்னையோட அட்டாக் பண்ணுறீங்க? எவன்டா அவன்? ஓ, அங்கே 2 சண்டை. வேலை நம்ம சண்டை வரல பாருங்க கைஸ். அதுக்குள்ளாட்டியே பழகிறாங்க. இதெல்லாம் வாங்கவே தேவையில்ல. இது வாங்க தேவையில்ல. இந்த பேங்க் வாங்கலாமா கைஸ்? நம்ம இந்த பேங்க் தான் வாங்க போகிறோம். போருங்க சொல்லிட்டு எந்த பில்டிங்குமே இல்லை. இதாக இருக்குது, இது 2 இருக்குது. இந்த பேங்க் தான் வாங்க போகிறோம். பேங்க் வாங்கிடலாமா? வாங்கிக்க கைஸ். பேங்க் விட்டான். இதுவும் கைஸ் இருக்குதுல ரொம்ப காஸ்ட்லியானது. அந்த பேங்க்கோட என்னடா எங்கடா போச்சது? ஐயோ, அது நாட்டை விட்டே வெளியே போகுது. ஓ, இங்கே வைக்கிறோமா? பிளேஸ் எல்லா நாட்டுக்கும் நடுவில் இல்லை. அந்த பேங்க்கு இந்த பேங்க்கு அடித்தா ஒன்றாவே அடிச்சிருவாங்க. இப்போ கொஞ்சம் நம்ம ராக்கெட் டிஃபென்ஸ் ராக்கெட் 140 ஒன்றா ஷார்ட்டு 1 2 ராக்கெட்டு அடிக்குமாங்க. 1 ரூபா வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அடிச்சுட்டாங்கன்னா டிஃபென்ஸ் பண்ண இப்போ ராக்கெட் ஆகும். இந்த ராக்கெட்டில் அவ்வளோ காஸ்ட்லியாக இது யாராச்சும் அடித்தாங்கன்னா தடுத்துருங்க. அதுக்காக தான் வாங்கி போட்டிருக்கேன். இது யாராச்சும் நம்மளை தாக்குனா திருப்பி தாக்குறாரு. அப்படி ரெடியாக இருக்கேனா காய்ஸ்? இப்போ நைட் ஆயிடுச்சு. யாருமே எதுவும் சண்டை போடல. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறீங்களா? இந்த ரிசல்ட் கேம் விளையாண்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. ரோட்டில் காய்ஸ். இப்போ 4 இந்தியாவாயிடுச்சு. அங்கே ஒரு இந்தியாவா, இங்கே ஒரு இந்தியாவா, அங்கே இருக்கு. நம்மளும் இந்தியா தான் 4 இருங்க. அவ்வளோதான் எல்லோரும். என்னடா அவன் நாட்டு மாற்றிக்கிட்டே இருக்கான். அவனும் இந்தியா தானும் நாட்டை மாற்றிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட எவ்வளோ இது அதை காமிக்கிறேன். இந்த பில்டிங் தான் கைஸ் வாங்க போகிறோம். நிறைய ஹெல்த் இருக்குது. இதான் வாங்க போகிறோம். 2 ஷார்ட் இதெல்லாம் 3 ரைட்டு ரைட்டு ரைட்டு. ஓகே, இது 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 இதெல்லாம் ஒரு அடியிலே இருக்கும். ஒரு அடியா? எங்கிட்ட நிறையா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ 230 40 இன்னும் 40 மட்டும் வந்துடும். 40 இதுக்கே இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு கைஸ். பாருங்கள் எத்தனை இந்தியா. ரோஹித் இந்தியா தான் கைஸ் அதிகமாக விளையாடுறாங்க கைஸ். இந்த இந்தியாவில் நீங்கள் இதுதால வச்சு பார்த்துருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ ஏரோப்ளைன்ஸு, எவ்வளோ இது கிட்டலாம் நம்ம மோதுறோன்னா செத்துருவோம் கைஸ். இந்த இந்தியாட்டு கைஸ் காசு எழுந்திரிச்சு. இருங்க நம்ம போய் வாங்குவோம். டக்குனு அந்த பில்டிங்கை காசு நம்மளுக்கு நிறைய. நானும் அதில் வீடுன்னு பார்த்தா காசு. இதை எங்கே வைக்கலாம்? இங்கே ஏன் இப்படி வைக்கிறேன்னா கேட்காதீங்க.
இந்த ஒட்டி தான் வைப்போமே. ஒட்டி ஏன் ப்ரோ வைக்கிறதுலன்னு கேட்டீங்க. அது ஏன் ஒட்டி வைக்கலன்னா அவங்க வேற ஏதாச்சும் அடிக்க பார்ப்பாங்க. இதுவும் அடிபட்டு இது இங்கே வச்சுட்டேன் இந்த பில்டிங்க. பாருங்க காசு எவ்வளோ சொல்லுன்னு ஏறுதா. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா. ஏறுது ஸ்பீடாக ஏறட்டும். நம்ம பில்டிங்லேயும் இதே இல்லை. எங்கடா வெறும் கடலில் இருக்கேன். இதே பில்டிங் நம்ம இது அந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கா. இந்த சைடு ப்ரோ இல்லைனா நம்ம அந்த இந்த நாடை மட்டும் பார்க்குறது. இந்த நாடை தாக்குதல் பண்ண முடியாதா? நம்ம நாடையும் இந்த நாடு இருக்கு பாருங்க. இவனை தாக்குனா நம்ம அதை ஆம்பலாக போயிடும். இதை நினச்சான்னு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம நாடை அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். டிஃபென்ஸுக்கு தான் கைஸ் அதிகமாக வச்சுருக்கான் பாருங்க. டிஃபென்ஸுக்கு தான். டிஃபென்ஸுக்கு சொல்றதுக்கு அது இது வெப்பன்ஸை பாருங்கள். வெப்பன்ஸை இதுக்கே இவ்வளோ லேட் ஆக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் எத்தனை நாள் ஆகும், எத்தனை மாதம் ஆகும் நம்மளுக்கு யாருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க வச்சுக்கோங்க, அடிச்சு நோச்சிடலாம். பாருங்க கைஸ் அதுக்குள்ளாட்டி 203 வந்துச்சு. இன்னொரு பில்டிங் வாங்கிடலாம், நல்ல பில்டிங். காய்ஸ் நம்மளோட காஸ்ட்லியான பில்டிங்கை அப்படியே சுக்கூராக்கிட்டாங்க கைஸ். அதுதான் கைஸ் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் காசு கொடுத்துக்கிட்டு கிடச்சி. யார் தாக்குனானா அவன் தான் கைஸ். அந்த அவனை நான் விட மாட்டேன் கைஸ். பாருங்க நம்ம நாட்டையே தாக்கியிருக்கான். இவனை இனிமேல் தொடவே கூடாதுன்னு பார்க்கணும் கைஸ். ஆனாலும் அந்த டிஃபென்ஸ் போய் இடிச்சிச்சு. ஆனாலும் போயிடுச்சு. அவ்வளோதான் விட்டு. காஸ்ட்லியான பில்டிங். காஸ்ட்லியான பில்டிங்கா இருந்தால் எனக்கு அடையாளமே ஞாபகம் இல்லை. ஆமாம் வயசு அதான் வயசு காஸ்ட்லியா. அதையே பார்த்து அவனும் அடிச்சிருக்கான் தான். இது வயசு நம்மளே தொட்டுட்டோம். இதுவும் போனோங்க. இது இந்த ராக்கெட்டு இந்த ராக்கெட்டை ஒன்று இந்த ராக்கெட்டை 2 வாங்கிட்டேன். இந்த ராக்கெட்டை ஓரமே ஆகுறேன். ஆச்சார கம்மியாக தாக்குதல் பண்ண போகிறேன் கைஸ். நானும் பொறுமையாக வெயிட் பண்ணா ரொம்ப தாக்குதல் பண்ணிட்டாங்க. நான் விட்டுற மாட்டேன். இந்த ராக்கெட்லாம் வைக்கிறேன். எல்லா ராக்கெட்டை வைடா நம்ம நாட்டை அழிக்கிற அளவு தைரியம். இந்த ராக்கெட்டு அப்படியே வச்சேன். காசு சேர்ந்துச்சு காசு சேர்ந்துச்சு. இப்போ இந்த ராக்கெட் ஒரு 2 வாங்கிக்கலாம். நம்ம நாட்டே அடிக்கிறாங்க அந்த நாட்டுக்காரன். அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். இப்படி விட்டோன்னா அவனுக்கு தான் இதாக போயிடும். இருங்க நம்ம கூட எல்லாம் சண்டை வைக்கக்கூடாது அப்படி தெரிய வைக்கிறோம். வச்சு சின்ன இதில் ஆரம்பிக்கலாம். ஒன்றுமே தெளிவாக தெரிய முடியல. ப்ரோ இவங்கெல்லாம் அடித்தோம் வச்சுக்கோங்க. எங்கடா அந்த நாட்டுக்காரன் எனக்கு முன்னாடி தானே இருந்தான். இருந்தால இல்லை கைஸ் இவனை அடிக்கிற அளவுலாம் டெம்பிளெல்லாம் அழைக்கக்கூடாது கைஸ். போட்டு தாக்கி வரணும் கைஸ்.
ஆனால் இருங்க இன்னும் ராக்கெட்லாம் பத்தாது. ஆனால் காய்ஸ் திரும்ப அடிச்சிருக்கோம். அம்மா உன் வீட்டில் சுட்டு 100 ஆகுது. எல்லா வீடியும் அடித்து உடச்சிட்டாங்க. அந்த நாட்டுக்காரனா எந்த நாட்டுக்காரன்? எல்லா நாடும் நம்மள தான் காய்ச்சி சொல்லுது. என்ன என்ன பண்ணுறீங்க? டிஃபென்ஸுக்கு ராக்கெட் ஆகும். டிஃபென்ஸ் ராக்கெட் காசு வேறு இல்லை. டிஃபென்ஸ் ராக்கெட் 1 2 டிஃபென்ஸ் ராக்கெட்டு காப்பாற்று. காசு வேறு கம்மியாக்கி விட்டாங்க. நான் அடிக்க முடியாது பார்க்குறேன். நான் அடிச்சுறேன். நல்ல நல்லா இருக்குங்களா? இவன் நம்மள அடிக்கிறானா? என்ன அடிச்சுக்கோ. டிஃபென்ஸ் ராக்கெட்டு அடி. எல்லா நாடும் நம்மளை தான் கைப்பற்றுது. நம்ம பில்டிங் வேறு வாங்கி போடணும். வேறு கம்மி பண்ணி இந்த பில்டிங் வாங்கணும். இதெல்லாம் இதுவும் வேணாம். இதே வாங்கி போடணும். இங்கேயே வச்சுக்கோங்க. ராக்கெட்லாம் வச்சுருக்கோம். அடிச்சுக்கலாம். நம்மள்கிட்ட 1 2 நல்ல பில்டிங் இருக்கு. வச்சு அவனுக்கு எனக்கும் தான் வச்சு போட்டு நம்ம தான் தப்பா வேறு யார் இருக்கோம்? புது பில்டிங் அதான் வைப்போம். நம்மளே தாக்குதல் பண்ணுறானே. இல்லைடா நானும் அவனை தாக்குதல் பண்ணுறேன்டா. இவ்வா வரேன்டா. நான் வரேன்டா. நம்மளோட பில்டிங்கே இல்லை. காசு ஏற மாட்டேங்குது. பில்டிங்கே லாக் பண்ணுறான். வச்சு அடிப்பானோ பயமாக இருக்கு. அது வேற ஒரு பயம். வச்சாலே அடிக்கிறான். இப்போ நாட்டுக்கு அடிச்சுட்டு போக காசு இல்லை. நம்ம ராக்கெட்டை போட்டானே. நம்ம வீடு டிஃபென்ஸ் தாங்க வாங்க. ஸோ இப்படி சேடாக நடக்கும் நினச்சேன். வேற யாரும் வாங்கடா இந்த ராக்கெட்டு. ராக்கெட்லேயே வந்து அடிக்கிறான். நான் ராக்கெட் வச்சிருக்கேன். என்ன காய்ஸ் சீட்டிங் பண்ணுறாங்க. ராக்கெட் வச்சிருக்கிறது பிடிக்கலையாமா.
பாடி கூட ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ராக்கெட்ல வேஸ்டா பிளேஸ் பில்டிங் ஆமாம், பில்டிங் இல்லாமல் ராக்கெட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களோட டிஃபென்ஸு எது டிஃபென்ஸு இது இல்லை, இதுவா டிஃபென்ஸு? இதுலேயே வர்றதுக்கு முன்னாடியே அடிச்சோம். நம்ம எதுக்கு ராக்கெட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? நம்ம ராக்கெட்டை ஏன் அடித்தாலும் அடிச்சிருவான். பெரிய நாட்டு மாவெல்லாம் என்னது அதுக்குள்ளாட்டி வீடு அழைச்சி விட்டான். வீடு வாங்க கூட காசு இல்லை காய்ஸ். இதுமாதிரி அவங்கிட்டலாம் வச்சுக்கிறேன். பெரியவங்களாம் அடித்தோம் வச்சுக்கோங்க, நம்ம கதை முடிஞ்சிடும். அவன் இடத்த முடிச்சுட்டோமா இல்லை பாக்கி ஏதாச்சும் இருக்கா? இருங்க பார்ப்போம். எதுவுமே இல்லை. வேறுங்க அவனோட கொடூரமாக வச்சுருக்கான். சின்ன பிள்ளைங்கள விட்டுருங்க. நான் ஒரு ராக்கெட்டு ஒரு வீடு தான் வச்சுருக்கேன். ஏன்னா எதுவும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப நேரம் வரும். இதுக்கு எந்த எடிட்டிங்கும் இருக்காது. பார்க்கணுன்னா தோணுச்சுன்னா பாருங்கள், பார்க்கலாட்டி போங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அப்படிலாம் நிப்பாட மாட்டேன். இன்றைக்கி நம்ம தான் முந்தி காமிக்கிறோன்ற மாட்டோம். இது ஒரு ரொம்ப நேரம் போகும். ஏன்னா காய்ஸ் ராக்கெட் ஆகலாம். ஒரு ராக்கெட் இருக்க இடத்துல தான் வீடு செட் பண்ண பார்த்தீங்கன்னா அடா பிளேஸ் 2-3 வீட்டை வச்சுருக்கேன். இருங்க அவன் வீடு வச்சுட்டான். அவன் வீடு வைக்கக்கூடாது. அவன் நம்மளை அழிச்சிடுவான். உள்ள அவனுக்கு நம்மளுக்கு தான் கஷ்டப்பட்டு ஏன்டா அவனுக்கு போய் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அவன் தான் இருக்குல்ல மொக்க பீஸு, அதனால தான் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கு யாரும் இன்னும் லைக் பண்ணாதான் இருக்குங்க. உங்களால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க அதெல்லாம் நம்ம அடிச்ச அடியில் அவன் போயிட்டு வேற யாரும் இந்தியா வந்திருக்காங்க. இந்தியா வந்தாலே ஆயிடுச்சு. நைட் நேரம் இருட்டு தாக்குதல் பண்ணாலும் பண்ணுவாங்க. யாரையுமே சொல்ல முடியாது. ஓகே, இப்போ 16,000 ரூபாய்க்கு இதை வாங்கணும். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறவாங்க வந்துட்டுருக்கேங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இப்படி உங்களுக்கு இப்படி தான் ப்ரோ நடந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது பாட்டாக போடலாம். ஓகே காய்ஸ், இதுவரை பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஆதில் சேனல்.
இதுக்கு நான் பாட்டு டக்குனே வந்துடும், ரொம்ப டக்குனே வந்துடும். ஓகே காய்ஸ், இதுவரையும் பார்த்துக்கிட்டு உங்களை அது என் பேச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.